அறிவாளி கதிரவனும் மாயக் கண்ணாடியும். ஒரு ஊரில் கதிரவன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் ஏழை, ஆனால் கூர்மையான அறிவுடையவன். அந்த ஊர் பணக்காரர் ஒருவரிடம் ஒரு அபூர்வமான வைரக்கல் இருந்தது. ஒரு நாள் அந்த வைரம் காணாமல் போனது. பணக்காரர் ஒரு மக்களை அழைத்து, யார் திருடினார்கள் என்று கண்டுபிடிப்பவருக்கு பொற்காசுகள் தருவேன் என்றார். கதிரவன் முன்வந்து, என்னிடம் ஒரு மாயக் கண்ணாடி இருக்கிறது. அது திருடனை அடையாளம் காட்டும் என்றான். மறுநாள் கதிரவன் ஒரு பெரிய கண்ணாடியை ஒரு இருட்டு அறைக்குள் வைத்தான். ஊர் மக்கள் அனைவரையும் வரிசையாக அந்த அறைக்குள் சென்று கண்ணாடியை தொட்டுவிட்டு வருமாறு கூறினான். யார் திருடினார்களோ அவர்கள் அந்த கண்ணாடியை தொடும்போது அது கருப்பாக மாறிவிடும் என்றான். ஒவ்வொருவராக அறைக்குள் சென்று வந்தனர். அனைவரும் வெளியே வந்ததும் கதிரவன் அனைவரது கைகளையும் காட்டச் சொன்னான். ஒருவரைத் தவிர மற்ற அனைவரது கைகளிலும் கருப்பு தூள் ஒட்டியிருந்தது. கதிரவன் அந்த ஒரு மனிதரைச் சுட்டிக்காட்டி, இவர்தான் திருடன் என்றான். பணக்காரர் குழப்பத்துடன், எப்படிச் சொல்கிறாய்? அவர் கையில்தான் கரை இல்லையே என்றார். கதிரவன் சிரித்துக் கொண்டே சொன்னான், மன்னா, கண்ணாடியில் எந்த மாயமும் இல்லை. நான் அதன் பின்னால் கருப்பு புகையை தடவி வைத்திருந்தேன். திருடாதவர்கள் தைரியமாக தொட்டார்கள், அதனால் அவர்கள் கையில் கரை படிந்தது. ஆனால் திருடன் கண்ணாடி கருப்பாக மாறிவிடும் என்ற பயத்தில் அதைத் தொடவே இல்லை. அதனால்தான் அவன் கையில் மட்டும் கரை இல்லையூ. திருடன் தன் தவறை ஒப்புக்கொண்டான். கதிரவனின் புத்திசாலித்தனத்தை அனைவரும் பாராட்டினர். நீதி. தப்பு செய்தவன் உள்ளம் எப்போதும் பயப்படும். புத்திசாலித்தனம் எத்தகைய சிக்கலையும் எளிதில் தீர்க்கும்.